கோவக்காய் வச்சு பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கோவக்காய் அதை சைடில் 2 சைடாக, இந்த சைடு அந்த சைடும் கட் பண்ணிவிட்டு அப்படியே 4 வெட்டிக்கங்க. இப்படி கட் பண்ணிக்கலாம் 4. லைட்டாக பழுத்திருந்தா கூட ஒன்றும் செய்யாது, நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கோவக்காய் கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், 4 பல்லு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 10, 2 வெங்காயம், அவ்வளோதான். இப்போ தாளிப்பு போடலாம். மசாலா பொருள் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கும். எண்ணெய் போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சிட்டு பூண்டு வெங்காயம் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கோவக்காயை சேர்த்துக்கலாம். கோவக்காயை சேர்த்து நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துப்போம். மசாலா பொருளையும் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிட்டு தண்ணி சேர்த்துப்போம். வேக விட்டு நல்லா பார்ப்போம். நல்லா வெந்து வறுவல் பதத்துக்கு வரட்டும். அப்புறமா இறக்குறப்ப பார்க்கலாம். கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு, நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் என்னான்னு தெரிவிங்க. லைக் போடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.